நீங்கள் இன்னும் ப்ரெஷ்ஷால் தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. உங்களுக்காகவே ஏசியன் பெயிண்டோட டைப் பெயிண்ட் ஸ்ப்ரேயர் சீரிஸ் S01 கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயரில் ஒரு பவர்ஃபுல் 750 வாட்ஸ் மோட்டார் இருக்குது. 1 லிட்டருக்கு உண்டான பெயிண்ட் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. நம்ம ஸ்டூடியோவில் உள்ள பின்னாடி உள்ள வாலை இதை வச்சு தான் நான் பெயிண்ட் பண்ணேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் சுவிட்ச் இது தாங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணும் அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பெயிண்ட் எவ்வளோ வெளியே வரணும், கம்மியாக வரணுமா, அதிகமாக வேணுமா அப்படிங்கிற கண்ட்ரோலரும் இதில் இருக்குது. 3 விதமான நாசில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஹரிசாண்டல், வெர்டிகல், ரவுண்டு நீங்கள் 3க்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரேயரோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம பார்த்தோம், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், கபோர்டு, கிரில், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக பெயிண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரஷ் போகாத இடத்துல கூட இந்த ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அதே போல் ஒரு ஈவனாக உங்களுக்கு பெயிண்டிங் லுக்கு வேணும்னா இதை வச்சு பண்ணலாம். நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷோட தடம் இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்கும். இந்த ஸ்ப்ரேயரில் ப்ளஸ் மட்டும்தான் இருக்கா, மைனஸ் இல்லையா? அதுவும் இருக்குங்க. நீங்கள் ஒரு க்ளோஸான ரூமில் பெயிண்ட் பண்ணும்போது அது ஃபுல்லாக வந்து பரவி உங்களோட மூக்கு லங்ஸுக்கு போகுது. அதனால் நீங்கள் என்னென்னா பெயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ளோஸ் ரூம்லாம் வந்து ரோலர் இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. அது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்கள். இதே போல் மோர் டெக் வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜேடெக் தமிழ். நான் உங்கள் ஜெகன்.